ஹலோ ஹாய் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி இந்த காய்கறி வச்சு நான் ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேங்க. அதாவது பெங்களூரோட ஃபேமஸ் பிசிபெலே பாத்து. அதுக்கு காயெல்லாம் இது தாங்க, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்புங்க, பருப்பு இதெல்லாம் கூட க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் இந்த காயெல்லாம் கொட்டிட்டு இந்த அரிசி பருப்பும் அதிலே கொட்டிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு எல்லாம் கலந்து கொடுத்துருங்க. கலந்துட்டு குக்கர் எடுத்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி, சில்லி பவுடர் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துடுங்க. கருவேப்பிலை போட்டுடுங்க. வெங்காயம், தக்காளி, எல்லோ கேப்சிகம். என்கிட்ட எல்லோ கேப்சிகம் தாங்க இருந்துச்சு. உங்கள்கிட்ட க்ரீன் கேப்சிகம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா போட்டு எல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா இதில் வேகணும், கொஞ்சம் நேரம் வெந்து வரணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், எம்டிஆர் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி போட்டிருக்கிறதுனால புளி தண்ணி கொஞ்சம் இருந்தால் போதும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா அதுலேயே வேகட்டாங்க. கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு இந்த குக்கரில் வேக வச்சுருக்கிற அரிசி, பருப்பு, காய் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. எல்லா மசாலா, காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனால் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது ரைஸு. ஸோ அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து தாளிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு போட்டு தாளிக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், முந்திரி ஒரு 10, காஞ்ச மிளகாய் ஒரு 2, கருவேப்பிலை. இது வந்து கார்னிஷிங் தாங்க நம்ம போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் கேஷ்யூ நட் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, பிசிபெலே பாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு சர்விங் பவுலில் போட்டுட்டு இதுக்கு ஆப்டான இது வந்து இது தாங்க, காரா பூந்தி மேலே தூவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கே சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.